அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு புதுவிதமான தக்காளி சட்னி செய்யலாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 3 தக்காளி, 8 பல் பூண்டு, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம், 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதையுமே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இந்த ஆயிலே வச்சு நல்லா வதக்குங்க. சிம்மில் வச்சு வதக்குங்க. பச்சை மணம் போகட்டும். அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளியை ஊற்றிட்டு ஒரு 1 to 1.5 கப் தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு உப்பு போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் பச்சை வாடை போகிற அளவு கொதிக்க வைங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சின்ன துண்டு வெல்லம் போட்டுருங்க. அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் போடுங்க, இல்லைனா கூட அப்படியே கூட விட்டுருங்க. வெல்லம் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.